உனக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணுமா? போய் அத்தைக்கு புரியவே சொல்றேன். எவ்வளவுதான் புரிய வைக்கிறது? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் என்னதான் பண்றது? மாமி இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரே கேள்வியை நீ திரும்ப திரும்ப எப்படி எல்லாம் கேட்டாலும் என்கிட்ட அதுக்கான பதில் இல்ல. நான் என்ன பண்றது? மாமி என் பேச்சு கேட்க மாட்டாங்க. லட்சுமி ப்ளீஸ் இங்க பாரு, நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். இந்த கேள்வியை மறுபடியும் என்கிட்ட கேட்காத. எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப யாருக்கு தான் தெரியும்? நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? நீயே சொல்லு. யார் பதில் சொல்வாங்க? நான் குறுக்க பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதாவது டிவோர்ஸ் கிடைக்கிறத சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றேன். இந்த வீட்ல நான் யாரு? ரிஷியோட அப்பா தானே. அவன் என்னோட புள்ள. சாரி, அவனுக்கு கெடுதல் நடக்க விட மாட்டேன். என் பையனோட வாழ்க்கை பாழாகிறத நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். உங்க பையனோட வாழ்க்கை இதால காப்பாத்தப்படும். நீங்க அவனோட அப்பா தானே. அப்ப நியாயமா நடந்துக்கோங்க. அவனுக்கு நல்லது நடக்கணும்னா தயவு செஞ்சு பேசாம இருங்க. போதும். ஓகே, அக்ரி. இனி நான் குறுக்க பேசவே மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீயும் குறுக்க பேசக்கூடாது. டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லி ரிஷியை வற்புறுத்த கூடாது. அவனா விருப்பப்பட்டா டிவோர்ஸ் வாங்கிக்கட்டும். ஆனா நீ ரிஷி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லி அவனை வற்புறுத்த கூடாது. என்னால அப்படி இருக்க முடியாது. நான் அவனை பெத்தவன். ஒரு தரித்திரம் பிடிச்சவ கூட அவனை வாழ விட மாட்டேன். அவங்க பிரிஞ்சுதாங்க ஆகணும். நான் அவனோட அப்பா. அவன் வாழ்க்கையில கெட்டது நடக்க விட மாட்டேன். ரிஷி, நீதான் ரிஷி என்னோட புருஷன். எனக்கு கஷ்டம் வரும்போது நான் உன்னை நம்பாம வேற யார நம்புறது? என்னுடைய சுக துக்கங்கள், என்னுடைய எல்லா சங்கடங்களும் உன்னைதான் கடந்து போகுது ரிஷி. நீதான் எனக்கு அடையாளம். நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்ல ரிஷி. ஐ நோ தட் லக்ஷ்மி. ஆனா நான் மட்டும் என்ன பண்றது? நான் யாருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? யாருமே என்னோட பேச்சை தான் நம்ப மாட்டேங்கிறாங்களே. இவங்க எல்லாரும் என்ன சின்ன குழந்தைங்களா? ஒவ்வொருத்தரா பார்த்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணுமா? இல்ல லக்ஷ்மி, இந்த வீட்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியுது. அண்ட் அதுக்கு மேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேனா? ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப வேற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கானா? அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல லக்ஷ்மி. என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கிரண் ஆண்டி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே நீதான ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்னு அவங்க அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல. லக்ஷ்மி எதுவும் பண்ணலன்னு சொல்லிருக்கணும். என்ன சொல்ற ரிஷி? அவங்க போய் சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ணாத போது இவ எதுவுமே பண்ணலன்னு தான் அவங்க சொல்லிருக்கணும். ஆனா அவங்க இப்படி சொன்னாங்க. ஆனா அவங்க தான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப நீ சொல்ல. மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறியா? நீ பேசுன்னு சொன்னா என்ன பேசுறது? எல்லாருக்கும் நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஆனா யாருமே புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு எல்லாமே புரியுது. நீ புரிஞ்சுக்க விரும்பல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீயும் என்ன பத்தி யோசிக்கல. உனக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லையா? சரி, ஆனா நீ மறந்துட்ட லக்ஷ்மி. இந்த மொத்த வீட்டையும் எதிர்த்து நான் தான் உனக்காக சண்டை போட்ட. அதை மறந்துடாத. எல்லா நேரமும் எல்லா விஷயத்துக்காகவும் நான் தான் சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப ஈஸியா இது சொல்லிட்டல. அது நான் உனக்காக எதுவும் பண்ணல. சரி, நீ என்ன பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். நானும் புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்றேன். வேண்டாம், நீ அதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரெக்வெஸ்ட் பண்றேன் ப்ளீஸ். நான் இந்த டாபிக்கை பத்தி இப்ப பேச விரும்பல. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. ஐ நீட் சம் ஸ்பேஸ் ப்ளீஸ். மலிஷ்கா. ஹாய் ரிஷி, லிசன். எனக்கு உன்னோட உதவி தேவை. ஆக்சுவலி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஆனா இங்க யாருமே இல்ல. நான் இங்க தனியா இருக்கேன். சோ நீ இங்க வந்தா. ஏன் சோனல் எங்க போனா? அதுவா அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்தது. சோ ஷி லெஃப்ட். இப்போ நான் இங்க தனியா நிக்கிறேன். நான் எப்படி கூட்டிட்டு போக? இல்ல, ஐ மீன் உன்னால வர முடிஞ்சா நீ வா. நான் உன்னை வற்புறுத்தல. முடியலன்னா சொல்லிடு. இல்லைனாலும் நீ இப்பெல்லாம் லவ் பண்ணலையே, இல்லையா? கிரண் ஆண்டியை வீட்டுக்கு கூட்டு போகணும். மலிஷ்காவுக்கு ஹெல்ப் தேவை. நான் மலிஷ்கா கிட்ட போறேன். யோசிச்சுக்கோங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னை பத்தி உனக்கு தெரியுமே. நான் என்ன பேசுறதா இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வேன். நானும் தான். எங்க போற? கெஸ்ட் ரூம். நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவளை பாராட்டி பேசுவீங்க, அது நடக்கட்டுமே. ஆனா என்னால அதை பொறுத்துக்க முடியாது.
பொறுக்க முடியாம நான் ஏதாவது சொல்லுவேன், அது உங்களை ஹர்ட் பண்ணும். நானும் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல, அதனால பெட்டர் நான் தனியா இருக்கேன். வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் வெளியே போறேன். எதுக்கு? இந்த முடிவெடுத்தது நான் தானே. நீங்க என் ஹஸ்பண்ட் ஆச்சே. உங்களை ரூமை விட்டு விரட்டுற தப்ப நான் செய்ய மாட்டேன். பரவாயில்லையே, புருஷன் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்க, அப்ப புருஷன் பேச்சு கேட்க வேண்டியதானே? ஆனா இதுல உங்க கௌரவம் வரலையே. இங்க என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். மெதுவா பார்த்து வாங்க. ஒரு செகண்ட் உட்காருங்க. நீங்க ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸ் பா, தேங்க்யூ so மச். ஆன்ட்டி ப்ளீஸ் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒன்றும் பெயின் இல்லைல்ல? இல்ல, முன்ன விட இட்ஸ் மச் பெட்டர். தேங்க்யூ. மலிஷ்கா ப்ளீஸ் எனக்கு தண்ணி கொண்டு வாயே. ஷியோர், நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. ஓகே ஆன்ட்டி, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா இல்ல ரிஷி, எனக்கு உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க. ஐ நோ உனக்கு என் மேல கோவம் இருக்கும். ஏன்னா உனக்கு என் மேல நிறைய மரியாதை இருக்கு. என்ன ஒரு அம்மாவா தான் பாக்குறேன். நான் உன் மனைவி மேல பெரிய குற்றத்தை சுமத்தி இருக்கேன். நான் வருத்தப்படல, ஆனா ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு தெரியும் அது ஏன் சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம். ஆனா இந்த விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். லக்ஷ்மி யாரோட உயிரையும் பறிக்க மாட்டா. தேவைப்பட்டா மத்தவங்களுக்காக அவ உயிரையே கொடுப்பா. இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐ நோ ரிஷி, பட் ஆனாலும் நீ வருத்தப்பட்டிருக்கல. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல ஆண்டி, ப்ளீஸ். இட்ஸ் ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். See you மனிஷ்கா. ஓ நோ, ரிஷி இப்போ வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் என்னோட பிளான் என்ன ஆகும்? என்னாச்சு? ரிஷி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கொஞ்ச நேரம் தங்க முடியுமா? ஏன்னா ஒரே நாள்ல இவ்வளோலாம் நடந்திருக்கு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க தங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். மலிஷ்கா, ஆக்சுவலி இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல. நீ ரெஸ்ட் எடு அண்ட் நாளைக்குள்ள எல்லாமே நார்மல் ஆயிடும். அப்ப நீ தங்க மாட்ட? மலிஷ்கா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நான் போய் ஆகணும். ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் இதை சொல்லாம தான் இருந்தேன். ஸோ நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் ஐம் எடுத்து. சாரி, இது எனக்கு தெரியாது. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு. யூ நீட் சம் ரெஸ்ட். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஏக் டேப்லெட் நான் தரேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். நான் இப்ப தரேன். என்ன? இல்ல ஆக்சுவலி எனக்கு டேப்லெட்லாம் தேவையில்லை. ரிஷி, நீ டிரைவ் பண்ணிட்டு போற வழியில உனக்கு வலி அதிகமாகி மயக்கம் ஏதாவது வந்தா? வேண்டாம் ரிஷி, மலிஷ்கா கரெக்டா தான் சொல்றா. நீ டேப்லெட் போட்டுக்க, அப்புறம் கிளம்பு. ஓகே ஆண்டி. சரி, நீ என் ரூமுக்கு வா, நான் உனக்கு டேப்லெட் தரேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ வாயேன். டேக் கேர் ஆண்டி, பாய். ஒரு வேலை முடிஞ்சது. ரிஷி இங்கே தான் இருக்கான். இப்போ அடுத்த வேலையை கவனிக்கணும். சோனல் சொன்ன மாதிரி செய்யணும். ஷாலு, உன் வீடு வந்துருச்சு. ஆயுஷ், நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருமா? ஐ மீன், மாமா அக்காவை விட்டுருவாரா என்ன? ஆயுஷ், ஏதாவது சொல்லு. ஏய், என்ன ஷாலு நீ எதுக்கு பயப்படுற? லுக், ரிஷி ப்ரோ லக்ஷ்மி அண்ணிய மனசார விரும்புறாரு. ஓகே, அவங்களுக்கு டிவோர்ஸ்லாம் கிடைக்காது. அவரு விட்டு போகல மாட்டாரு. புரியுதா? ஆயுஷ், நான் அக்கா கிட்ட போகணும்னு இருந்தேன். ஆனா அங்க சூழ்நிலையே சரியில்லை. அதனால அக்காவை நெருங்கி பேசுறதுக்கு கூட எனக்கு தைரியம் வரல. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ இப்பவே உங்க அக்கா கிட்ட பேசு. ஹலோ. ஓ ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்கல்ல? ஆயுஷ், நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? அந்த விஷயத்தை இதோ இவ சொல்லுவா. அடுத்து வர போற குரல் இவளோடது. அக்கா, ஷாலு, ஷாலு, நான் நல்லா இருக்கேன். நீ கவலைப்படாத. நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? உன் நிலைமை அங்க எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அப்பவே உன்கிட்ட வந்திருக்கணும். ஆனா அங்க சூழ்நிலையே சரியில்லை. உன்கிட்ட நான் வந்தா ஏதாவது நிலைமை மோசமாயிடுச்சுன்னா? நான் உன் கூட தான் இருக்கேன்க்கா. எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஷா. நம்ம கூட கடவுள் இருக்காரு. அதோட அப்பாவோட ஆசீர்வாதமும் இருக்குல்ல. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடலாம். அதோட ஜெயிச்சு காட்டுவோம்.
அக்கா ஏதாவது பேசு. கவலைப்படாத. எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போடு. அவர் எல்லாத்தையும் சுமப்பா இருக்கா. சொல்றது புரியுதுல்ல? நீ வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு வெளியே தான் கார்ல இருக்கேன்க்கா. நீ பத்திரமா இரு. அதிகமா யோசிக்காத, சரியா? சரி ஷாலு, நீயும் பத்திரமா இரு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு பாணிய பத்திரமா பாத்துக்கோ, சரியா? பாய். பாய். பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்கே. எதுவும் பேசல, ஆனா சொல்லிட்டாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். வெரி குட். ஆயுஷ், நீ ப்ராமிஸ் பண்ணு. என்ன? நீ அக்கா கூடவே இருக்கணும். அவளை நீ பாத்துக்க. என்ன பேசுற ஷாலு? நான் ஏன் ப்ராமிஸ் பண்ணணும்? இங்க பாரு, அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா என் ரத்தத்திலே ஊறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே ஷாலு, ஐ ப்ராமிஸ் யூ. உங்க அக்காக்கு யார் சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்க தம்பி அவங்க கூடவே இருப்பான் எப்பவுமே. ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். அதுக்கப்புறம் இன்னொரு எவரை நீயே அடிஷனலா ஆட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நீயும் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கூட. என்ன ப்ராமிஸ் கொடுக்கணும்? எப்பவும் என் கூடவே இருப்பேன்னு. ஐயோ போச்சா. அது நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்னன்னா எப்பவும் பத்திரமா இருப்பேன்னு. அதான் கரெக்டா இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்ன இல்லையா, ஒன்னா இருக்கணும், கடவுள், அப்புறம் அப்பா, இந்த மாதிரி நீ ஏதோ சொன்னல, அதனால நான் ஏதோ உளறிட்டேன். நீ ப்ராமிஸ் பண்ணு, பத்திரமா பாத்து பண்ணு. பாத்துப்பேன். பாணியையும் தான். பாத்துப்பேன். பாத்துப்பேன். என்னையும் தான். என்ன கொஞ்சம் சிரிச்சு காட்ட. ஸ்மைல் பண்ணு. ஊன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கா? பாய். பாய். மலேஷ்கா, நீங்க உட்காரு, மருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. நான் மருந்து கொண்டு வரேன். ஓ காட், ஒருவேளை ரிஷி பார்த்துட்டானா? நான் பவுடர் போடும்போது அவன் பார்த்துட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்னா என்ன? இது எனக்கு என்ன கொடுக்கற? என்ன கொடுக்கறேன்னா என்ன சொல்ற? இல்ல, அது எனக்கு மருந்து கொடுக்கறேன்னு சொன்னல. என்னது? இதுவா? இது பெயின் கில்லர். தலைவலி போயிடும்ல. மலேஷ்கா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. நான் பெயின் கில்லர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் தான் இதை போடுவேன். நான் கிளம்புறேன் மலேஷ்கா. ப்ளீஸ் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஒரு டேப்லெட் தானே கொடுக்கறேன், அதை முழுங்க. அதோட ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு கீழே அம்மாவும் சொன்னாங்கல்ல. ப்ளீஸ் ஹேவ். நீ என்ன பண்ற? நீ தண்ணிய ஃபுல்லா குடி. ஏன்? எதுக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கணும்? டேப்லெட் தான் போயிடுச்சுல. ரிஷி, இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கூட ஃபுல் கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அப்பதான் மாத்திரை சீக்கிரம் டிசால்வ் ஆகும். ஏதாவது சொல்லு. என்ன ஏதாவது? ஐ நோ ரிஷி, மாம் தான் இப்படி சொல்லுவாங்க. ஐ பிலீவ் இட். ப்ளீஸ். போதுமா? இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு உட்காரு. மருந்து உள்ள போனதும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீ போ. நான் கிளம்புறேன் மலேஷ்கா. நான் லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். நான் கிளம்புறேன். சரி, நீ போய்க்கோ. உன்னை நான் தடுக்கலையே. 5 நிமிஷம் உட்காரு. நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. அதுக்கப்புறம் நீ எழுந்து போயே. நான் உன்னை எதுவும் சொல்லல. இப்போ நீ உட்காரு ப்ளீஸ். ரிஷி, கம் ஆன். ரிஷி, எனக்கும் உன்னுடைய அவசியம் இருக்கு. இதை நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? அங்க லக்ஷ்மி கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆயுஷ் இருக்கான், அங்கிள் இருக்காரு, பாட்டிமா இருக்காங்க, ஷாலு இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. ஆனா என் கூட யார் இருக்கா? யாருமே இல்ல. என் அம்மா தான் இருக்காங்க. அவங்க நிலைமை உனக்கே தெரியுதுல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் இங்க தனிமையை ஃபீல் பண்றேன். ஆனாலும் நான் உன்னை லக்ஷ்மி கிட்ட இப்போ போக விடுறேன். ஏன்? உன்னோட சந்தோஷத்துக்காக.
மலிஷ்கா, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஒன்றும் இல்லை, உன் தலைவலி தான் இதுக்கெல்லாம் காரணம். பாரு, நான் டேப்லெட் கொடுத்தது நல்லதாச்சு. இப்போ நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ. இல்லைன்னா யோசி, உனக்கு கார்ல ஏதாவது ஆயிருந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். உனக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கலாம். பட் நோ நோ நோ, இதை நான் நடக்க விட மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது ரிஷி. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அண்ட் நெவர். மலிஷ்கா, நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன். நான் ஆயுஷ்க்கு கால் பண்றேன். ரிஷி, நல்லா இருக்கியா? நீ ஆயுஷ்க்கு கால் பண்ணி கொடு ப்ளீஸ். ரிஷி, ஐம் ரியலி சாரி ரிஷி. இப்போ நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் மட்டும் என்ன செய்ய? எனக்கு நீ அவசியம் தேவையா இருக்கு. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரிஷி, ரிஷி, வெரி குட். சோனலுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். என் ஃபோன். நோ ஆஷிஷ், ஹானஸ்ட்லி கொஞ்ச நேரத்துக்கு நானும் பயந்துட்டேன். பட் தென் நான் மறைமுகமா ஆண்டியை மிரட்டினேன். நான் சொன்னேன், நாங்க மாட்டினோன்னா உங்க பொண்ணையும் மாட்டி விட்டுருவோன்னு. பொண்ணோட விஷயம் வந்துட்டாலே போதும், எல்லா அம்மாக்களும் சரண்டர் ஆயிடுவாங்க. எனிவே, அவங்க லக்ஷ்மி பேரை சொல்லிட்டாங்க. ஸோ நவ் நோ வரிஸ். பேப் லிசன், மலிஷ்கா கால் பண்றா. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பை. ஸோ டெல் மீ, குட் நியூஸா? வேலை முடிஞ்சது. ரிஷி என் பெட்ல இருக்கான். எக்ஸலண்ட். அப்ப லேட் பண்ணாத. வாட்? என்ன சொல்ற நீ? நத்திங். நான் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி அவளோட ரிஷி என்ன பண்ண போறான்னு சொல்றேன். என்ன, உனக்கு என்ன பைத்தியமா? நீ நீ போடுற பிளான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்தமா ஃபெயில் ஆயிடும். நீ என்ன பண்ற? நீ ரிஷியோட வைஃப்க்கு ஃபோன் பண்ணி ரிஷி என் கூட இருக்க போறத சொல்ல போறியா? அட என்னப்பா, இதுதானே நம்ம பிளானே. லக்ஷ்மி அங்க வந்து தன்னோட கண்ணால பார்க்கணும் அவளோட ரிஷி யார அவ மனசார காதலிக்கிறாளோ அவ அவனோட பழைய காதலிக்கிட்ட போயிட்டான்னு. இது அவளுக்கு தெரிஞ்சாகணும். திஸ் ஒன் அண்ட் ஒன்லி லவ். என்ன மலிஷ்கா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? இங்க பாரு, லக்ஷ்மி என்ன வேணாலும் பண்ணுவா. லக்ஷ்மி பெருசா பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவா. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஏன் இதெல்லாம் பண்ற? லக்ஷ்மி இங்க வந்தானா ஐ டோன்ட் நோ, என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் மலிஷ்கா. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் லக்ஷ்மி உன்னையும் ரிஷியையும் கடைசியா பெட்ல பார்க்கணும். அதுவும் அவ கண்ணால. நோ விட்னஸ், நோ சிசிடிவி. அப்பதான் அவ ஒத்துப்பா, அவன் மண்டையிலேயே ஏறும். லக்ஷ்மி எப்படிப்பட்ட வைஃப்னு எனக்கு தெரியும். நீ அவளோட அந்த குணத்தை தான் அவளுக்கு எதிரா பயன்படுத்தணும். புரியுதுல? இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு சோனல். நீ ஒவ்வொரு வாட்டி ஒரு பிளான் சொல்ற. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நான் இதுல மாட்டிக்கிட்டா? இது வரைக்கும் மாட்டினியா? கடைசி நிமிஷத்துல தான் தப்பிச்சோம். இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் சம்பவத்துல மொத்தமா மாட்டியிருப்போம். உனக்கு புரியுதுல்ல? தப்பிச்சிட்டல்ல. பட் எனிவே, இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆகாது. யூ ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. ஓகே? ஆல் தி பெஸ்ட் மலிஷ்கா. ஹலோ ஹலோ சோனல். ஓ காட், இப்போ என்ன பண்றது? இந்த சோனல் கண்டிப்பா லக்ஷ்மிக்கு கால் பண்ணுவா. அப்புறம் லக்ஷ்மி என்ன பண்ணுவாலோ தெரியல. நீ மலிஷ்கா வீட்டுக்கு போயிட்டியா? அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்றா.
அது உனக்கு என்னாச்சு இப்ப? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க? எனிவே forget all of that. இன்னைக்கு நைட் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா ஒரே ரூம்ல மறுபடியும் அந்த பழைய லவ் மேஜிக் அங்க நடக்கணும். அதே டச், அதே மேஜிக், அதே ஃபீல். பட் அப்படியே ஒண்ணா சேர்ந்து இருக்கணும். மொத்த உலகத்தையும் நீங்க ரெண்டு பேரும் மறக்கணும். அண்ட் ரிஷி, ஒரு தடவை கூட நீ யோசிக்காத. இந்த இரவு நேரத்துல தன்னந்தனியா ஒரு பொண்ணு கூட இன்னொருத்தைய சீட் பண்றதா நினைக்காத. ஏன்னா ரிஷி, நீ ஏமாத்தி இருக்க. ஆனா மலிஷ்காவ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தி இருக்க. பட் எனிவே, நடந்தது நடந்துருச்சு. இன்னைக்கு நைட் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா ஒண்ணு சேரணும். இதுதான் என்னோட ஆசை. அவ உனக்காக நிறைய பண்ணிருக்கா ரிஷி. ஹலோ ஹலோ சோனல். லக்ஷ்மி, லக்ஷ்மி நீயா? ஐம் so sorry. நான் ரிஷின்னு தான் நினைச்சேன். நான் ரிஷிக்கு தான் கால் பண்ணேன். ரிஷி ஃபோன் உன்கிட்ட இருக்கா? இல்ல, நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணிருக்க. ஓ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் so sorry லக்ஷ்மி. ஐம் so sorry. என்ன இவ போனை கட் பண்ணிட்டா? இவ எதுக்கு போனை கட் பண்ணா? மலிஷ்கா ஏதாவது தப்பு பண்ண போறாளா? மை புவர் லக்ஷ்மி. சொல்ல போனா நான் உனக்கு தான் கால் பண்ணேன். இந்த குட் நியூஸை சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு நைட் ரிஷியும் மலிஷ்காவும் ஒன்னா கட்டி பிடிச்சு தூங்க போறாங்க. இன்னைக்கு நைட் என்னெல்லாம் நடக்க போகுதோ, ஐ ரியலி ஹோப். அதாவது இன்னைக்கு நைட் விடியவே கூடாது. நான் போய் உடனே பார்த்தாகணும். கெஸ்ட் ரூம்ல தண்ணி வச்சுட்டு ஏர் ஃப்ரெஷ்னரை ஆன் பண்ணி வை. நாளைக்கு எப்போ பொழுது விடியும்னு காத்திருக்கேன். ஏன்னா நாளைய விடியல் தான் இந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்க போகுது. என் ரிஷிக்கு உன் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நாளையிலிருந்து உன்னோட நிழல் கூட இந்த வீட்டில் இருக்காது. அதுவும் நிரந்தரமா. தரித்திரம். நான் உன்னை தரித்திரம் பிடிச்சவ, கெட்ட சகுனம், தீய சக்தி இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? ஏன்னா நீ அந்த மாதிரி தான். உன்னோட அப்பா, அதாவது என் ஹஸ்பண்ட் எனக்கு எதிராக இருக்காரு. அதுக்கு நீதான் காரணம். அவர் எனக்கு எதிராக எப்பவும் இருந்ததில்லை. என்னை எதிர்த்தும் பேசவே மாட்டாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீ வந்த. எதுக்காக உன்னை இந்த அளவு நம்புறாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன அவரு மதிக்கிறதே கிடையாது. எங்க ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழுந்தாச்சு. அதுவும் உன்னாலதான். அப்போ நீ தரித்திரம் தானே? நீ ரொம்ப கெட்டவ. அதனால கெட்டதுதான் நடக்கும். நான் நேர்மையானவ. நியாயமான முறையில எல்லா உறவையும் பாதுகாத்த. ஆனா எனக்கு எதுக்கு கெட்டது நடக்குது? இனிமே அது நடக்காது. நான் உண்மையானவ. யாராவது எனக்கு கெட்டது செய்ய நினைச்சா அது அவங்களே திருப்பி தாக்கிடும். கணவன் மனைவி பிரியக்கூடாது. ஆனா நீ இருக்கியே, நீ பிரிஞ்சே ஆகணும்.